ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வந்ததுன்னா அந்த ஃபோன் பண்ணக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்ததுன்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கே யோசிக்கிற ஆளா நீங்கள்? அது யார் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணாத வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கால் பண்ணக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா truecaller தான். இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் மொபைலில் truecaller அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். truecaller அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு truecallerோட வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை போட்டு அப்படி யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா நீங்கள் அந்த ஃபோன் பண்ணக்கூடிய யார் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷனுக்குள்ள நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே இது யூஸ் பண்ணாத ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம். மேக்ஸிமம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் பே அண்ட் ஃபோன்பே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு எந்த நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த நம்பரை கூகுள் பே அண்ட் ஃபோன்பேல என்டர் பண்ணி பாருங்க. புதுசாக ஒரு பேமெண்ட் அனுப்புறதுக்கு நியூ பேமெண்ட் போவோம் இல்லையா? நியூ பேமெண்ட் போயிட்டு அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி பாருங்க. அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கனாவே அவங்களோட நேம் வந்து ரெண்டுத்துலையுமே காட்டிடும். ஸோ இதை வச்சும் நீங்கள் அவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் யார் அப்படின்னு தெரியணுமா? டைரெக்டாக அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.